கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் சற்நேர சிந்தனைக்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட திருவசனம் நாம் பாடமாக படிக்க கேட்ட எபேசியருக்கு எழுதிய நிருபம் 5வது அதிகாரத்தின் 1வது வசனம். ஒருவர் படிக்கலாம். எபேசியன்ஸ் 5 verse 1. இருந்தவாறு தலைவணங்கி நாம் ஜெபிப்போம். மாட்சிமிக்க நல்ல ஆண்டவரே, உமது தூய திருச்சமூகத்திலே உமது பிள்ளைகளாக நாங்கள் கடந்து வந்து உம்மை ஆராதித்து உம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்தவும் உமது நல்வார்த்தைகளை சிந்திக்கவும் ஆண்டவர் கிருபை செய்திருக்கின்றீரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கின்றோம். ஆண்டவரை மாறாததும் நிலைவரமான உம்முடைய நல்வார்த்தைகள் எங்களுடைய வாழ்விற்கான வெளிச்சமாக நல் வழிகாட்டியாக இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய நல்ல ஆலோசனைகளை உமது வார்த்தைகளினூடாக இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு தந்து எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வினிலே நீர் எங்களில் எதிர்பார்க்கின்ற புத்தாக்கமுடையவர்களாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் செயல்படுவதற்கு வேண்டிய சத்துவத்தை, பலத்தை ஆண்டவரை உம்முடைய திருவார்த்தைகளின் வெளிச்சத்திலே இந்த நாளிலே நாங்கள் சொந்தமாக்கி கொள்ள ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து நீர் எங்களோடு பேசும், எங்களோடு இடைபடும் சுவாமி. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இமிட்டேட்டிங் காட் என்று சொல்லுகின்ற கருப்பொருளிலே ஆண்டவருடைய திருவார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இங்கே எபேசியர் 5வது அதிகாரத்தின் 1வது வசனத்திலே நாம் படிக்கின்ற போது, ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்கள் ஆகி என்று குறிப்பிடப்படுகின்றதை நாம் காண்கின்றோம். இங்கே தமிழ் மொழிபெயர்ப்பிலே தேவனை பின்பற்றுகிறவர்கள் ஆகி என்று சொல்லி குறிப்பிடப்படுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஃபாலோவிங் காட். ஆனால் ஆங்கிலத்திலே அநேக மொழிபெயர்ப்புகளிலே நாம் படிக்கின்ற போது இமிட்டேட்டிங் காட் என்று சொல்லுகின்ற வார்த்தை தான் அங்கே அதை பயன்படுத்தப்படுகின்றதாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். இன்னும் அதிகமாக அந்த வேர்ட் ஸ்டடிக்குள்ளே போகிறத விட ஜஸ்ட் அதை சொல்லும்போது நாம் மிமிக்ரி என்று சொல்லுகின்ற நிலைமையில் ஒருத்தரிடத்திலிருந்து பார்த்து நம்ம அதை அப்படியே இமிட்டேட் பண்ணுகின்ற ஒரு பதத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு பதமாகத்தான் கிரீக்கில் அந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. எனினும் நாம் ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோம். எதற்கு என்று சொல்லுகின்ற பொழுது, in order to become like him, அவரை போல மாறுவதற்கு நாம் ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களாக அல்லது அவர் பாதையிலே நடக்கின்றவர்களாக இருக்கிறோம் என்பதை இந்த நாளுக்குரிய சிந்தனைகள் நமக்கு தொடர்ந்து வெளிப்படுத்துகின்றதாக இருக்கிறது. இந்த திருமறை பகுதியிலே நாம் படிக்கின்ற போது எபேசியர் 4வது அதிகாரத்தின் 22வது வசனம் முதல் எபேசியர் 5வது அதிகாரத்தின் 2 வரை உள்ள வசனங்களை நாம் நிருப பாடமாக படிக்க கேட்டோம். இந்த திருமறை பகுதியிலிருந்து நாம் சிந்திக்கின்ற போது எவ்வளமாக நாம் ஆண்டவரை நம்முடைய வாழ்வினில் இமிட்டேட் பண்ண வேண்டும் என்பதை நாம் தொடர்ந்து சிந்திக்க இருக்கின்றோம். இந்த உலகத்தில் நம்ம எல்லாரும் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் சிலதை இமிட்டேட் பண்ணுகின்றவர்களாகவே இருக்கிறோம். ஒருவேளை சின்ன நியூபார்ன் பிள்ளைங்க இருக்கக்கூடிய இல்லத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த பிள்ளைங்க வளர்ந்து வர 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 அவர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய இமீடியட் நபர்களாக இருப்பவர்கள் அவருடைய பேரண்ட்ஸாக இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா கிராண்ட் பேரண்ட்ஸாக இருப்பாங்க. இவர்களுடைய தாக்கம், அவர்களுடைய பிரதிபலிப்பு, அவர்கள் நடப்பதைப் போல, அவர்கள் செயல்படுவதைப் போல, அவர்கள் பேசுவதைப் போல குழந்தைகள் செயல்படுவதை நாம் காணலாம். அதுபோல பிள்ளைகளை புதிதாக பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு வரும்போது அந்த பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனேயே அவங்க டீச்சர்ஸ் என்ன பாடங்களை நடத்தினாங்களோ அந்த டீச்சர்ஸை அப்படியே இமிட் பண்ணக்கூடிய அனுபவங்களை பிள்ளைகளுடைய வாழ்விலே நாம் காண முடியும். இப்படி ஒவ்வொரு நிலைமைகளிலும் வாலிபர்கள் ஆகுகின்ற போது உடை உடுத்துவதிலே, அவர்களை அலங்கரித்து கொள்வதிலே, இன்னும் எல்லா நிலைமைகளிலும் நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியங்களை இந்த உலகத்திலே இமிட்டேட் பண்ணி வாழுகின்றவர்களாக இருக்கின்றோம். எனினும்
இங்கே பவுலப்போஸ்தலன் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வினை குறித்து சொல்லுகின்ற போது உலக ரீதியான ஒரு இமிட்டேஷன் மாத்திரம் இல்லை, இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வினிலும் நாம் இமிட்டேட் பண்ணி அல்லது ஃபாலோ பண்ணி வாழ வேண்டிய அவசியம் என்பது இருக்கின்றது என்பதை எபேசியர் நிருபத்திலே அவர் வெளிப்படுத்துகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை கடந்த நாட்களிலே எபேசியர் 1வது அதிகாரத்திலிருந்து ஆண்டவருக்குள்ளதாக நாம் எவ்வளமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை குறித்து நாம் சிந்தித்திருக்கின்றோம். இன்னும் 2 வெள்ளிக்கிழமைகளிலே ஆராதனையிலே எபேசிய நிருபத்திலே பவுலப்போஸ்தலன் ஜெபிக்கின்ற 2 ஜெபங்களை குறித்து நாம் சிந்தித்திருக்கின்றோம். அதாவது ஒன்று, நாம் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை அவருடைய நிருபத்திலே அவர் வெளிப்படுத்துகின்றார். அடுத்ததாக, ஆண்டவர் உங்களுடைய அக கண்களை, உங்களுடைய மன கண்களை பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் என்று அவர் ஜெபித்த ஜெபத்தை குறித்து நாம் சிந்தித்தோம். அதோடு மாத்திரமல்ல, நீங்கள் உள்ளான மனிதனிலே பலப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கின்ற ஜெபம். இவைகளெல்லாம் இந்த 3 அதிகாரங்களிலே 1லிருந்து 3 வரை உள்ள அதிகாரங்களிலே நிறைந்திருக்கின்றது. 4வது அதிகாரம் 5, 6 ஆகிய இந்த 3 அதிகாரங்களிலும் பவுலப்போஸ்தலன் ஒரு கிறிஸ்தவ விசுவாசியினுடைய வாழ்வில் பிராக்டிக்கலாக இருக்க வேண்டிய சில காரியங்களை அவர் பேசுகின்றதை நாம் காண்கின்றோம். ஆக நாம் திருச்சபையின் மடல் என்று சொல்லப்படுகின்ற இந்த எபேசியர் நிருபத்தை குறித்து சிந்திக்கின்ற போது திருச்சபையில் அங்கம் வகிக்கக்கூடிய ஒவ்வொரு விசுவாசிகளிலும் ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற குணாதிசயங்கள், செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்துகின்றதை நாம் பார்க்க முடியும். அதிலும் சிறப்பாக 3வது அதிகாரத்தில் நாம் படித்தோம் என்று சொன்னால், இந்த திருச்சபை என்று சொல்லுவது கடவுளுக்குள்ளதாக அவருடைய இருதயத்திற்குள்ள மறைந்து இருந்த ரகசியங்கள்ல ஒரு பிரதானமான ரகசியம் என்று பவுலப்போஸ்தலன் கூறுகிறார். A mystery in the heart of God that is revealed. கடவுளுடைய இருதயத்திற்குள் இந்த உலகம் என்பது உருவாவதற்கு முன்பதாகவே, பிஃபோர் த ஃபார்மேஷன் ஆஃப் த வேர்ல்டு, இந்த என்டையர் யூனிவர்ஸ் என்பதே உண்டாவதற்கு முன்பதாகவே ஆண்டவருக்குள்ளதாக ஒரு ரகசியம் அவருடைய மனசுக்குள்ள இருந்ததுன்னு சொன்னா, அந்த ரகசியம் என்னவாகத்தான் இருக்க முடியும்னு சொன்னா ஆண்டவருடைய இந்த திருச்சபை தான் என்று சொல்லுவதை பவுலப்போஸ்தலன் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வெளிப்பாடாக கூறி, இன்றும் ஆண்டவருக்கு சான்று பகிர்கின்ற ஒரு திருச்சபையாக அதனுடைய துவக்கம் முதல் இந்த நாள் வரையிலும் எத்தனையோ விதமான சவால்களையும் போராட்டங்களையும் சந்தித்த ஒரு திருச்சபையாக காலத்தின் ஓட்டத்திலே தன்னை அது புதுப்பித்துக் கொள்ளுகின்றதாகவும் ஆண்டவருடைய வருகைக்காக இறைமக்களை ஆயத்தப்படுத்துகின்ற ஒன்றாகவும் திருச்சபையானது தொடர்ந்து செயல்படுகின்ற அனுபவத்தை நாம் காண்கின்றோம். அவனமாக இந்த திருச்சபையிலே நாம் அங்கம் வகிக்கின்ற போது நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை இங்கே பவுலப்போஸ்தலன் வலியுறுத்துகின்றார். அதிலே 5வது அதிகாரத்தின் 1வது வசனத்திலே நாம் படிக்கின்ற போது, ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி என்று கூறுகின்றார். How we need to imitate or follow God என்று சொல்லுகின்ற போது, as dear children, dearly, மிகவும் நேசிக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய பிள்ளைகளைப் போல என்ன செய்யணும், கடவுளை நாம் பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார். சிலரை பார்த்து ஆண்டவரே சொல்றார், அவர் எனக்கு பிரியமான பிள்ளைன்னு சொல்லி. எப்ராஹிம் எனக்கு பிரியமானவன் என்று சொல்லுகின்ற அனுபவங்களை காண முடியும். யாக்கோபிடத்தில் கேட்டால் எனக்கு யார் தான் பிரியமானவன், யோசேப்பு பிரியமானவன் சொல்லுவார். ஆபிரகாம்கிட்ட கேட்டால் ஈசாக்கு பிரியமானவர்னு சொல்லுவார். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரோடு பெற்ற இந்த அனுபவங்கள் என்று சொல்லுவது அவர்களை பின்பற்றுவதற்கு அல்லது பிரியமானவர்களாக மாற்றி இருக்கின்றது. நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக இருக்கிறோம். We are so dear to God. கடவுளுக்கு நாம் ஒவ்வொருவரும் மிகவும் நெருக்கமானவர்களாக பிரியமானவர்களாக இருக்கின்றோம் என்பது ஆண்டவர் நமக்கு தருகின்ற நல்வார்த்தையாகும். ஏனென்று சொன்னால், இந்த உலகத்தில் நாம் முந்தைய அதிகாரங்களில் அவர் சொல்லுகின்ற போது நாம் தேவனற்றவர்களாக இருந்தோம்,
காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக இருந்தோம், தூரமானவர்களாக இருந்தோம். ஆனால் ஆண்டவர் இப்போது நம்மை அருகாமையிலே கொண்டு வந்திருக்கின்றார். அவருடைய சரீரத்தின் அவயவங்களாக நம்மை மாற்றியிருக்கின்றார் என்று சொல்லுகின்ற போது, நாம் ஒரு தகப்பனை ஒரு பிள்ளை பிரியமாக பின்பற்றுவதைப் போல ஆண்டவரை நாம் பின்பற்ற அல்லது அவரை இமிட்டேட் பண்ண நாம் அழைக்கப்படுகின்றவர்களாக, எதிர்பார்க்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். அவ்வளவாக 3 காரியங்களை ஆண்டவரை நாம் இமிட்டேட் பண்ணுவதற்கு அவசியம் என்பதை இந்த திருமறை பகுதியிலிருந்து உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். எவ்வளவாக நாம் ஆண்டவரை இமிட்டேட் பண்ண முடியும் அல்லது ஆண்டவரை நாம் பின்பற்ற முடியும் என்று சொல்லுகின்ற போது, இங்கே 24வது வசனம், அதாவது எபேசியர் 4வது அதிகாரத்தின் 24வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். புதிய மனுஷனை தரித்து கொள்ளுகிறதின் மூலமாக நாம் கடவுளை இமிட்டேட் பண்ணுகிறவர்களாக இருக்கிறோம். புட் ஆன் தி நியூ மேன் என்று கூறுகின்றார். அப்போ இங்கே ஒரு பழைய மனுஷன் என்பவன் இருக்கின்றதை இந்த திருமறை பகுதி நமக்கு வெளிப்படுத்துகின்றது. இன்னும் பவுல் அப்போஸ்தலன் முந்தைய அவருடைய 2வது ஜெபத்திலே ஜெபிக்கின்ற போது, நீங்கள் உள்ளான மனுஷன் இல்லை, தேவ ஆவியின் வல்லமையினாலே பலப்பட வேண்டும் என்று கூறுகின்றார். அப்போ there is an inner man, there is an outer man. உள்ளான ஒரு மனுஷன் இருக்கிறது போல நம்ம எல்லாருக்கும் யார் இருக்கா? வெளிப்புறமான ஒரு மனுஷனை இருக்கிறோம். ஆக இந்த திருமறை இந்த நிருப பகுதியானது கிறிஸ்தவ விசுவாசத்திற்கு அல்லது திருச்சபைக்கு ஆழமான இறை உண்மைகளை வெளிப்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கின்றது. இங்கே பவுல் அப்போஸ்தலன் கூறுகின்ற போது, நாம் புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார். அப்போ நம்ம எல்லாருக்கும் என்னது இருக்கு? there is a past. ஒரு பழைய மனுஷன் என்பவன் நமக்குள்ளதாக எல்லாரையும் உடையவர்களாக இருக்கிறோம் என்று கூறுவதை இங்கே நாம் பார்க்கின்றோம். ஏனென்று சொன்னால், அதனை எபேசியர் 4வது அதிகாரத்தின் 17 முதல் உள்ள வசனங்களிலே அவர் குறிப்பிடுகின்ற போது, ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து, far away from the life of God. கடவுள் நமக்காக ஏற்படுத்தி தருகின்ற இந்த ஒரு நித்திய வாழ்வில் பங்கு பெறுவதற்கு ஏது இல்லாதவர்களாக தூரமாக இருக்கின்றார்கள். பிகாஸ் ஆஃப் ignorance and because of the hardness of heart. கடவுள் தங்கள் மக்களுடைய வாழ்விற்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்ற உன்னதத்திலே சகலவிதமான ஆசீர்வாதங்களாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லுவதை ஏற்றுக்கொள்வதற்கு அல்லது புரிந்து கொள்வதற்கான மனப்பக்குவம் என்பது இல்லாத ஒரு அறியாமையும் இன்னும் இருதயத்தின் கடினமும் மக்களை கடவுளை விட்டு தூரப்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கிறது. அந்த லிஸ்டில் தான் நம்மளும் ஒரு காலத்தில் இருந்தோம், தூரமாக இருந்தோம் என்று சொல்லுகின்றதை கூறுகின்றார். ஆனால் 21வது வசனத்தில் சொல்லும்போது 20-21 நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை, இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே என்று கூறுகின்றார். அப்போ இங்க 1வது வசனத்துல 5:1 ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்கள் லாகி என்று கூறுகின்றார். பைபிள் சொல்லுது, கடவுளை ஒருத்தரும் ஒரு காலம் கண்டதில்லை. how I will imitate God இல்லையா? இப்போ ஒரு மாணவன் பள்ளிக்கூடத்துட்டு போயிட்டு வந்து வீட்டில் வந்து அவங்க டீச்சரை இமிட்டேட் பண்ணுறான்னு சொல்லும்போது அந்த மாணவன் என்ன செய்திருக்கிறான்? விஸ்வலி இன் ரியாலிட்டி ஹி சா அவங்க டீச்சர் வந்து அவங்களை எப்படி பாடம் நடத்துகிறாங்க, அவங்க எப்படி என்ன வாய்ஸில் பேசுகிறாங்க, எப்படி கண்டிக்கிறாங்க, எல்லாத்தையும் வந்து என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய அசைவுகள் எல்லாவற்றையும் அந்த பிள்ளை நேரடியாக பார்க்கறது, அதை இமிட்டேட் பண்ணுது. ஆனால் கடவுளை நம்ம ஒருத்தருமே பார்க்கல கேட்கல. அப்படி இருக்கும்போது எப்படி இமிட்டேட் பண்ண முடியும்? ஆக இங்கே பவுல் சொல்லுகின்ற போது 21வது வசனத்தில் சொல்லுகிறார், இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே
நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். Through Jesus we imitate God. அதைத்தான் இந்த நாளுக்குரிய நற்செய்தி பகுதியாகிய யோவான் எழுதிய நற்செய்தி நூலிலே நாம் ஒரு வார்த்தையை படிக்க கேட்டோம். யோவான் 6வது அதிகாரத்திலே நாம் படிக்கின்ற போது, யோவான் 6வது அதிகாரத்திலே 46வது வசனம், John chapter 6 verse 46, தேவனிடத்தினின்று வந்தவரை தவிர வேறொருவரும் பிதாவை கண்டதில்லை, இவரே பிதாவை கண்டவர். யாரு? ஜீசஸ். அதனால தான் ஆண்டவர் இயேசு யோவான் 14வது அதிகாரத்தில் வருகின்ற போது என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று பிலிப்பு கேட்கின்ற அந்த கேள்விக்கெல்லாம் ஆண்டவர் பதில் கொடுக்கின்றதை பார்க்கின்றோம். ஆக திருச்சபை கிறிஸ்துவை தலைமையாக கொண்டு ஏற்படுத்தப்பட்ட ஒன்றாக, அவருடைய சரீரத்தின் அவயவங்களாக நாம் செயல்படுகின்ற போது இயேசுவை பின்பற்றுவதன் மூலமாக நாம் கடவுளை இந்த உலகிற்கு பிரதிபலித்து காட்டுகின்றவர்களாக இருக்கின்றோம். அதற்கு இங்கே பவுல் அப்போஸ்தலன் கூறுகின்ற ஒரு கருத்து என்ன என்று சொல்லுகின்ற போது, நாம் புதிய மனிதனை தரித்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். By having the nature of old man, we can't imitate God or we cannot follow God. பழைய மனிதனை நம் அகத்தே உடையவர்களாக வைத்து நாம் கடவுளை பின்பற்ற முடியாது, அல்லது கடவுளை இந்த உலகிற்கு பிரதிபலிக்க முடியாது. கிரேக்கர்கள் பிலிப்பினிடத்தில் என்ன கேட்டாங்க? ஐயரே, இயேசுவை காண விரும்புகிறோம். இன்னைக்கு உலகமும் கடவுளை காணணும்னுட்டு விரும்புகிறது. நம்மில் ஆண்டவரை காண இந்த உலகம் ஆசிக்கின்றதாக இருக்கின்றது. அதற்கு பவுல் அப்போஸ்தலன் வலியுறுத்துகின்ற காரியம், புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார். இந்த புதிய மனுஷனுடைய தன்மை என்ன என்று சொல்லுகின்ற போது 22வது வசனத்திலே, அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. எப்போ இந்த பழையதை களைகிறோமோ, கெட்ட குணாதிசயங்கள், பழைய கெட்ட மனுஷன் இருக்கிறான், அதை என்னன்னு சொல்லணும்னு சொன்னால் ரட்சிக்கப்பட்ட ஒரு அனுபவம்னு சொல்லலாம். சால்வேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொல்லுவது நமக்கு மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. அது உங்களுடைய உள்ளத்திலே புதிதான ஆவியை உள்ளவர்களாக்கி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். You put on the new man. அங்கே என்ன இருக்கு? புதிய ஆவி இருக்கு உள்ளத்தில். அடுத்தது நீதி இருக்கிறது, மெய்யான நீதி இருக்கு, பரிசுத்தமும் இருக்கிறது, தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்படுகிற ஒரு அனுபவம் இருக்கிறது. நம்முடைய ரட்சிப்பின் அனுபவம் என்று சொல்லுவது ரெஸ்டோர்ஸ் தி ஒரிஜினல் இமேஜ். கடவுள் நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்லி விரும்பி நம்மை சிருஷ்டித்தாரோ அந்த ஆவிக்குரிய ஒரு புதிதாக்குதலை நம்முடைய வாழ்வினில் தருகின்றவராக இருக்கின்றார். ஆகவே தான் நம்ம ஒவ்வொரு வாரமும் ஜெபிக்கிறோம். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளிலும் சொல்லப்படுகிறது, ரட்சிக்கப்படுகின்றவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். யாரெல்லாம் இந்த பழைய மனுஷனை களைஞ்சிக்கிட்டு புதிய மனுஷனை தங்களில் தரித்து கொண்டவர்களாக வாழ விரும்புகின்றார்களோ அவர்கள் கடவுளை பிரதிபலிக்கின்றவர்களாக அல்லது கடவுளை பின்பற்றுகின்றவர்களாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். இரண்டாவது, இங்கே பவுல் அப்போஸ்தலன் வலியுறுத்தக்கூடிய காரியம் 30வது வசனம், எபேசியர் 4வது அதிகாரத்தின் 30வது வசனத்தில் நாம் படிக்கின்ற போது, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று கூறுகின்றார். Those who not grieve the Holy Spirit. யார் தேவனை பிரதிபலிக்கிறவர்களாக அல்லது கடவுளை பின்பற்றுகிறவர்களாக இருக்க முடியும்னு சொல்லும்போது, எவர் ஒருவர் தன்னுடைய உள்ளத்திலே தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகின்ற அனுபவத்திலே பங்கு பெறாதவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் கடவுளை இந்த உலகிற்கு பிரதிபலித்து காட்ட முடியும் என்று சொல்லுவதை இங்கே வலியுறுத்துகின்றதை நாம் காண்கின்றோம். தூய ஆவியானவரால் நிறைக்கப்பட்டவர்களாக கிறிஸ்துவின் சரீரத்திலே அவயவங்களாக இருக்கிற நாம் இருக்கிறோம். ஆகவே இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்ற போது 25வது வசனத்திலிருந்து படித்தீங்கன்னு சொன்னால், 4வது அதிகாரத்தின் 25வது வசனத்திலிருந்து படிக்கும்போது 27வது வசனத்தில் அவர் முதலாவது சொல்லுகின்றார், பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். தூய ஆவியானவரை துக்கப்படுத்தாமல் இருக்கணும்னு சொன்னால் நமக்குள்ள ஒரு தீர்மானம் இருக்கணும்,
ஒரு நாளும் நான் என்ன செய்ய மாட்டேன், பிசாசுக்கு எனக்கு வாழ்க்கையில் இடம் கொடுக்க மாட்டேன். If I give room for the devil, really I will grieve the Spirit of the Lord. பிசாசுக்கு எனது வாழ்க்கையில் நான் ஒரு ஸ்டெப் கொடுத்தாலும் நிச்சயமா அது என்ன செய்யும், எனக்கு மேல முத்திரையாக குறைக்கப்பட்டிருக்கக்கூடிய தூய ஆவியானவரை துக்கப்படுத்துகின்ற அனுபவமாக அது இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். இந்த தூய ஆவியானவரை குறித்து சிந்திக்கும் போது கிரியேஷன் நரேட்டிவ்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார். அதே ஆவியானவர் இன்னும் சபைக்கு மேல அவர் அசைவாடுகின்றவராக இருக்கின்றார். சபைக்கு மேல அவர் அசைவாடுகின்றவராக இருக்கின்றார் என்று சொல்லுகின்ற போது, பிரத்யேகமாக ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளும் அவர் குடிகொள்ளுகின்றவர்களாக, அவருடைய வாழ்விலே அவர் அசைவாடுகின்றவராக, முத்திரையாக இருப்பதை அவர் விரும்புகின்றவராக இருக்கின்றார். அவரை துக்கப்படுத்துகின்ற அனுபவம் நம்முடைய வாழ்வினில் ஏற்படுவதற்கு ஏதுக்கள் உண்டு என்பதையும் பவுலப்போஸ்தலன் இங்கே வலியுறுத்துகின்றார். ஏன்னு சொன்னா, எல்லாருக்குள்ளேயும் என்னது இருக்கு, ஒரு முந்தின மனுஷனை இருக்கிறான், ஒரு பிந்தின மனுஷனை இருக்கிறான், பழைய மனுஷனை இருக்கிறான், புதிய மனுஷனை இருக்கிறான், சரீரத்திற்குரிய மாம்சீகத்திற்குரிய மனுஷனும் இருக்கிறான், ஆவிக்குள்ள மனுஷனும் இருக்கிறான். நீங்க சரீரத்திற்குரிய மனுஷனுக்கு ஆகாரம் போட்டு அவனை வளர்த்தீங்கன்னு சொன்னா, அவன் மாம்சத்தின் கிரியைகளை உங்களிலே வெளிப்படுத்தி காட்டுவான். உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய மனுஷனுக்கு ஆகாரத்தை போட்டு, அவனுக்கு கொடுக்க வேண்டிய ஆகாரத்தை போட்டு, வேத வசனங்களை கிரமமாக படித்தல், ஜெபங்களை கிரமமாக செய்தல், ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களிலே செய்து வளர்கின்ற போது நமக்குள் மறைந்திருக்கின்ற ஆவிக்குரிய மனிதன் மேலோங்கி வளர்கின்றதை நாம் காண முடியும். ஆக இங்கே பவுலப்போஸ்தலன் கூறுகின்ற போது, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற போது, பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார். பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் இருப்பதற்கு அநேக காரியங்களை அவர் பட்டியலிடுகின்றார். அவைகளில் சிலவற்றை ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். 25வது வசனத்தில் அவர் சொல்லுகின்றார், அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். ஓல்ட் டெஸ்டமென்ட்ல படிச்சீங்கன்னு சொன்னா, யாத்திராகமம் 20வது அதிகாரத்தில் இதை செய்யாத, அதை மாத்திரம்தான் சொல்லுது. டூஸ் அண்ட் டோன்ட், இது செய், இது செய்யாத. இங்கே பவுலப்போஸ்தலன் சொல்லுகின்ற போது, நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களா இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன் என்று கூறுகின்றார். லை சொல்லக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, அதோட நிப்பாட்டிடக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்றாரு, பொய் சொல்லக்கூடாது, பொய் பேசுறவருடைய வாய் அடைக்கப்படும். ஆனா அங்க பவுல் என்ன சொல்றாருன்னா, நீ பொய் பேசக்கூடாது, ஆனா என்ன செய்யணும், மெய் பேசணும். ஏன்னு சொன்னா, நாம் ஒருவருக்கு ஒருவர் அவயவங்களாக இருக்கிறோம். கண்ணு மனசுக்கிட்ட பொய் பேசிட்டுனா என்ன ஆகும், நடந்து போகிற வழியில குண்டு இருந்தாலும் குழி இருந்தாலும் நம்மளை விழத்தள்ளிடும். அப்போ நம்முடைய சரீரத்தின் அவயவங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு த ட்ரூ இன்ஃபர்மேஷனை கொடுக்குது. நம்ம பிரெயினை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்ம இப்போ இங்கே வந்து உட்காந்துருக்கோம், எழும்புகிறோம், இங்கேருந்து வெளியில் போகிறோம். இன்கேஸ் ஒரு அவயவம், நம்முடைய கண்ணை எடுத்துக்கிடும், கண்ணு வந்து ஒரு தப்பான கம்யூனிகேஷனை நமக்கு கொடுத்ததுன்னா நம்ம என்டையர் பாடியை வந்து டேமேஜ் ஆயிடும். அப்போது ஆண்டவர் நம்மை சிருஷ்டித்திருக்கக்கூடிய அந்த விதத்தை பாருங்கள். நாம் ஒருவருக்கு ஒருவர் அவயவங்களாக இருக்கிறோம். ஒரு மனுஷனுடைய சரீரத்தில் ஒரு அவயவம் சரியான இன்ஃபர்மேஷனை கொடுக்கும்போது அந்த ஒரு நபருக்கு வேண்டிய பாதுகாப்பு, அவருக்கு வேண்டிய எல்லா வெல்பீயிங் கிடைக்குது. அப்போ சபையில் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அங்கமாக இருக்கின்ற போது ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட என்னத்தை தான் பேசணும், போய் பேசவே கூடாது, உண்மையை தான் பேசணும். அது ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப் த சர்ச், ஃபார் த வெல்பீயிங் ஆஃப் த சர்ச் என்று சொல்லுவதை பவுல் இங்கே வலியுறுத்துகின்றதை நாம் பார்க்கின்றோம். ப்ராக்டிக்கலாக பேசக்கூடிய காரியங்களை நாம் இங்கே காண்கின்றோம். அதோடு மாத்திரமல்ல, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அதை கடைபிடிக்க முடிகின்றதா? வீட்டில் பிள்ளைகளுக்கு பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிக் கொடுக்கும். ஆனால் ஃபோன் கால் வரும்போது ஆர் வி ஏபிள் டு ஃபாலோ தட் என்பதை நாம் எண்ணி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். ரெண்டாவது, இங்கே 26வது வசனத்தில் பவுல் சொல்லுகின்றது, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்பதாக உங்கள் எரிச்சல் தனியே கடவது. சின் நோ மோர் என்று தான் சொல்லணும். கோபம் கொண்டு ரைச்சஸ் ஆங்கர் இருக்குன்னு சொல்றதுக்கு கூட இடம் இல்லை.
இன்னைக்கு சிலர் ஆண்டவர் கோபப்பட்டார் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லுகின்ற அனுபவங்கள் இருக்கிறது, ரைச்சஸ் ஆங்கர்னு சொல்லி. ஆனாலும் அது ஒரு லெவல் தான். ஆனால் அதுக்கு அடுத்ததில் போகும்போது நீங்கள் பாவம் செய்யாதிருங்கள், பிசாசுக்கு இடம் கொடுத்தா என்ன செய்திடும், கோபம் அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணக்க இயலாமல் போயிட்டு பிசாசுக்கிட்ட அந்த கோபம் மாட்டிட்டேன்னு சொன்னால் ரொம்ப டேஞ்சராக போயிடும். கைமீறி போயிட்டு என்னுடைய கோபம் அது ரொம்ப ஆபத்துக்குள்ள கொண்டு சென்று விட்டது என்று கூறுவதற்கு இடம் கொடுப்பதாகிவிடும். அது தூய ஆவியானவரை துக்கப்படுத்துகின்ற அனுபவத்திற்கு நேராக வழி நடத்தும். 28வது வசனத்தில் பவுல் அப்போஸ்தலன் கூறுகிறார், திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாச கடவன் என்று கூறுகின்றார். சர்ச், a body of Christ. நாம் ஒவ்வொருவரும் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிறோம். ஒரு அவயவம் இன்னொரு அவயத்துக்கு போய் சொல்லிச்சுன்னா, மிஸ்கம்யூனிகேஷன், ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுன்னா எப்படி ஒரு மனுஷனுக்கு ஒரு பெரிய டேஞ்சர் வருமோ, அதுபோல இந்த திருச்சபைக்கு ஒரு பெரிய அழிவு. அதிலிருந்து காக்கணும்னு சொன்னா நாம் உண்மை பேசுவதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். இந்த உண்மை பேசுகின்ற அனுபவத்தில் கோபம் ரைச்சஸ் கோபமாக இருந்தால் கூட அது கைமீறி பெயரக்கூடாது, பிசாசுக்கு இடம் கொடுக்கிறதாட்டு மாறிடக்கூடாது. அடுத்தது, திருடுகிற திருட்டில் நம்ம ஈடுபடக்கூடாதுன்னுள்ளதை சொல்லுகின்றார். எல்லாருக்கும் சின்ன பிள்ளையில் ஏதாவது ஒரு திருட்டுத்தனம் நம்ம எல்லாருமே பண்ணியிருப்போம். களவும் கற்றும் மற இல்லையா? எல்லாருக்கும் எங்கே என்ன நடக்குன்னுள்ளது அந்தந்த வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸுக்கு தெரியும். தன் பிள்ளை என்ன செய்கிறான், அவனுடைய நடவடிக்கை எப்படிப்பட்டதாக இருக்குன்னுள்ளது அவங்க பேரண்ட்ஸுக்கு தெரியும். அதுபோல இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்ற போது, திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலையை செய்து பிரயாச கடவன். திருடுயா திருடாதன்னு சொல்லல, நீ கொடுக்கிறவனா மாறணும். அதுக்கு என்ன செய்யணும், உழைக்கணும்னுட்டு உள்ளதை கற்றுத்தருது. இன்னைக்குள்ள ஓல்ட் டெஸ்டமென்ட் ரீடிங்கில் சொல்லும்போது, எலியா எசபேலுக்கு பயந்து ஓடுகின்றார், ஆண்டவரே எனக்கு ஜீவனை எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லி. அதுக்கு பிறகு ஆண்டவர் அவரை அதிசயமாக எல்லாம் போஷிக்கிறார். அதுபோல நான் உழைக்காமல் இருந்துக்கிட்டு சொல்ல முடியாது. ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் வச்சிருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டியில் என்ன செய்யணும், உழைக்கணும். உழைக்காம சாப்பிடக்கூடாது. இல்லைன்னு சொன்னால் பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய இன்னும் தெசலோனிக்கு எழுதிய நிருபத்தில் எல்லாம் சொல்லுகின்ற போது, வேலை செய்யாதவன் என்ன செய்யக்கூடாது, சாப்பிடவும் கூடாதுன்னு சொல்கிறேன். ஆக திருடுகிற ஒரு குணாதிசயம் என்று சொல்லுவது நம்முடைய வாழ்விலிருந்து அகல வேண்டும். குறைச்சல் உள்ளவர்களுக்கு கொடுக்கணும். அதில் ஒரு அழகான திருமறை பகுதி நீதிமொழிகளில் இருக்கு, ஒரு படிக்கலாம். நீதிமொழிகள் 30வது அதிகாரத்தில், நீதிமொழிகள் 30 8வது வசனமும் 9வது வசனத்தையும் ஒருவர் படிக்கலாம். Proverbs 30 verses 8 and 9. சரி, அந்த வசனத்தை பாருங்க. மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். கீப் தீஸ் டூ திங்ஸ் அவே ஃப்ரம் மீ. அடுத்தது, தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிரும். டோன்ட் கிவ் மீ பாவர்ட்டி அஸ் வெல் அஸ் ரிச். இன்னைக்கு ரிச்சாக இருக்கிற, பாவர்ட்டியில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்க, நான் எப்படியாவது ரிச் ஆயிரணும்னு சொல்லி விரும்புகிறவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் இங்கே ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, எனக்கு தரித்திரத்தையும் தராதையும் எனக்கு ஐஸ்வர்யத்தையும் தராதையும். ஏன்னா ரெண்டுலேயும் டேஞ்சர் இருக்கு. தரித்திரத்தை எனக்கு தரதுனால முதலாவது என்ன சொல்றாரு, நான் 9வது வசனத்தில், நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும், பிகாஸ் ஆஃப் மை ரிச் ஐ சுட் நாட் டினை மை காட். இன்னைக்கு நிறைய பேருக்கு ரிச் இருக்கு. ரிச் வந்த பிறகு என்ன ஆயிருதுன்னு சொன்னா, செல்வ பெருக்கும் ஐஸ்வர்யமும் வந்த உடனே கடவுளை கொஞ்சம் தூரத்தில் தள்ளி வச்சிடுறாங்க. எப்படி ஐஸ்வர்யத்தையும் தரித்திரத்தையும் என்னை விட்டு தூரப்படுத்தும் என்று சொன்னார்களோ, அதே போல கடவுளை தூரப்படுத்துகின்ற ஒரு அனுபவம் இருக்கிறது. அதுவல்ல, மாறாக அடுத்ததாக இங்கே தரித்திரப்படுகிறதுனால்
திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருள். கிவ் ஆல் மை நீட்ஸ், டே டு டே நீட்ஸ், அனுதின வாழ்வின் தேவைகளை எனக்கு சந்தியும் என்று கூறுகின்றார். அதனாலதான் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தந்தார், அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரோன்னு தான் ஆண்டவர் நமக்கு ஜெபித்து தந்திருக்கின்றார். அப்படி என்று சொன்னால் இங்கே பவுலப்போஸ்தலன் கிறிஸ்தவ திருச்சபை வாழ்வினிலே எதிர்பார்க்கின்ற ஒரு அனுபவத்தை பாருங்கள். ஆண்டவரை நாம் எவைகளிலே திருடுகின்றவர்களாக இருக்கின்றோம். ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்ற குடும்ப அமைப்புக்குள்ளதாக நாம் எவைகளாக திருடுகின்றவர்களாக இருக்கின்றோம். ஆண்டவர் நம்மை இந்த சமூகத்திலே ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய ஒரு பிணைப்புகளுக்குள்ளதாக ஏற்பட்டிருக்கக்கூடிய உறவு நிலைகளிலே நாம் எவைகளை திருடுகின்றவர்களாக இருக்கிறோம். நேரமாக இருக்கலாம், ஆண்டவர் பிற காரியங்களாக இருக்கலாம். இட் இஸ் நாட் ஓன்லி ஆஃப் மணி, இல்லை, இன்னும் அநேக காரியங்களை நாம் அதற்குள்ளே சேர்க்க இயலும். ஆனால் இங்கே பவுலப்போஸ்தலன் சொல்லுகின்ற போது நாம் கொடுக்கத்தக்கதாக நாம் பிரயாசப்பட வேண்டும், உழைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றார். 29வது வசனத்திலே, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்களிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் என்று கூறுகின்றார். இல்லை, ஃபில்தி லாங்குவேஜ். சில ஆட்களெல்லாம் பேசும்போது நமக்கு என்ன செய்ய முடியாது, காது கொடுத்து அங்கே நிற்க முடியாது. அப்படிப்பட்ட ஐக்கியம் இவைகளெல்லாம் நமக்குள்ள இருக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்லுகின்ற காரியங்களை இங்கே பவுலப்போஸ்தலன் வலியுறுத்துகின்றதை நாம் காண்கின்றோம். அது கிரீவ்ஸ். குடும்பத்துக்குள்ள நீங்கள் கெட்ட வார்த்தை பேசுங்கன்னு சொன்னால் கணவன் மனைவிக்குள்ள தட் வில் கிரீவ் ஒன் another. பிள்ளைங்களை கெட்ட வார்த்தையை சொல்லி பேசுனீங்கன்னு சொன்னால் பிள்ளைங்களுடைய மனம் புண்படும். ஆண்டவர் உங்களுடைய வாழ்விலே ஏற்படுத்தி தந்திருக்கின்ற உறவு நிலைகளிலே இருக்கக்கூடிய மனிதர்களோடு கெட்ட வார்த்தைகளை பேசுவீர்கள் என்று சொன்னால் உங்ககிட்ட முகம் கொடுக்கறத கூட விரும்ப மாட்டாங்க. இவைகளெல்லாம் துக்கத்தை வாழ்விலே ஏற்படுத்தும். அப்படின்னு சொன்னா தூய ஆவியானவரை நமக்குள்ளதாக வைத்திருக்கின்ற போது how the Lord will grieve in himself என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கிறோம். 31வது வசனத்திலே பவுலப்போஸ்தலன் சொல்லுகின்ற போது, சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது என்று கூறுகின்றார். அப்போ தூய ஆவியானவரை துக்கப்படுத்தாம இருக்கணும்னு சொன்னா இவைகளெல்லாம் பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடிய காரியங்கள். பொய் சொல்றதுனாலேயோ, கோபம் கொள்ளுகிறதுனாலேயோ, திருடுகிறதுனாலேயோ, கெட்ட வார்த்தைகளை சொல்லுவதனாலேயோ, கசப்பினாலோ, கோபமோ, மூர்க்கமோ, கூக்குரலோ, தூஷணமோ, எந்த துர்க்குணமோ நம்மை விட்டு நீங்கும் போது நமக்குள்ள ஆவியானவர் அசைவாட முடியும். ஜலத்தின் மீது தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். உங்களுக்குள்ள ஒரு முத்திரை பதிக்கப்பட்டு தந்திருக்கு. இந்த முத்திரையை அசைவாட விட போறீங்களா? இந்த முத்திரையை உங்களுக்குள்ளேயே கிரீவ் பண்றதுக்கு செய்ய போறீங்களா? ஆதியாகமம் 6வது அதிகாரம், நோவாவுக்கிட்ட ஆண்டவர் வர்றதுக்கு முன்னால மனுஷனை பூமியில உண்டாக்குனதுனால ஆண்டவர் அவருடைய இருதயத்துக்குள்ள விசனப்பட்டார்னு சொல்லி இருக்கு. The Lord grieved within himself. Why I created this human என்று சொல்லுகின்ற நிலைமையில ஆண்டவர் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாக நம் ஒவ்வொருவரையும் இணைத்திருக்கின்ற போது ஆண்டவருடைய ஆவியானவரை நாம் நம்மிலே மனமகிழ்வோடு குடியிருக்க செய்கின்றவர்களாக இருக்கின்றோமா அல்லது அவரை துக்கப்படுத்துகின்றவர்களாக இருக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். 3வதாக இங்கே எபேசியர் 5வது அதிகாரத்தின் 2வது வசனத்திலே பவுலப்போஸ்தலன் கூறுகின்றார், கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். Walk in love. That will show that we are imitating God or we are following God. அன்பிலே நடத்தல் என்று சொல்லுவது இந்த உலகத்திற்கு நாம் கடவுளை பின்பற்றுகின்றவர்களாக இருக்கிறோம் அல்லது கடவுளை பிரதிபலிக்கின்றவர்களாக இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துவதாக அமையும். ஆக அத்தகைய கிருபைகளை, நன்மைகளை ஆண்டவர் நம் ஒவ்வொருடைய வாழ்விற்கு தந்து அவருடைய நாமத்திற்கு மகிமையாக அவரை பின்பற்றி வாழ, அவரை பிரதிபலித்து வாழ ஆண்டவர் நம்ம ஒவ்வொருக்கு உதவி செய்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.